ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். வைஸ் பிரசிடெண்ட்டு ஓகேங்களா. குடியரசுத் தலைவரை பற்றி போட்டிருக்கேன் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. சரிங்களா. நம்ம சேனலில் பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. வீடியோக்குள்ளே போகலாம். துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 63 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது. சரிங்களா. ஆர்டிகல் 66 வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் முறை சொல்லுது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை, மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்கிறாங்க அப்படின்றது விகிதாச்சார அடிப்படை நான் ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா. துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் யாரெல்லாம் பங்கேற்பவர் அப்படின்னா எல்லாருமே இங்கே பாருங்கள், லோக்சபாவுடைய தேர்வு உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள், ராஜ்யசபாவுடைய தேர்வு உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள். அப்படின்னா மீனிங் என்ன? லோக்சபாவில் இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தும் ராஜ்யசபாவில் இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தும் இவருடைய ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் பங்கேற்பாங்க. ஆனால் பிரசிடெண்ட்டை பொறுத்தவரையும் நியமன உறுப்பினர்கள் வரவே மாட்டாங்க. இம்பீச்மெண்ட்டில் மட்டும்தான் நியமன உறுப்பினர்கள் வருவாங்க, அதாவது தகுதி நீக்கத்தில் மட்டும்தான். சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது கூற்றில் கேட்கலாம். சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். லோக்சபாவில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், லோக்சபாவில் நியமன உறுப்பினர்கள், ராஜ்யசபாவில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கேற்பவர். சரிங்களா. ஆனால் இவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னா ஆல்ரெடி அங்கே கிளாஸில் சொன்னது தான், இவரை ராஜ்யசபாவில் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா மாநிலங்களவையின் தலைவரே இவர் தான். இவர் அந்த அவையில் தான் தீர்மானம் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அதை பாஸ் பண்ண பிறகு லோக்சபாவுக்கு வரும். சரிங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை சட்டப்பேரவை எலெக்டட், அதாவது குடியரசுத் தலைவர் பங்கேற்பார். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்களே மாநில அளவில், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பாங்க, துணை குடியரசுத் தலைவரில் வரமாட்டாங்க. துணை குடியரசுத் தலைவர் பொறுத்தவரையும் ராஜ்யசபா லோக்சபாவுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து அவ்வளோதாங்க. சரிங்களா. டெல்லியும் பாண்டிச்சேரியுடைய சட்டமன்றத்தை சேர்ந்தவங்களும் ஸ்டேட்டுடைய சட்டமன்றத்தை சேர்ந்த எம்எல்ஏ யாருமே பங்கேற்க மாட்டாங்க. இந்த டெல்லியும் புதுச்சேரியும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரில் கலந்துக்குவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அடுத்து நாடாளுமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க, ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பங்கேற்பாங்க. இங்கே பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பாங்க. குடியரசுத் தலைவரில் வந்து நாமினேஷன் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தகுதிகள்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன தகுதியோ அதே தான் சேம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பி இருக்கணும், ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேண்டும், அது லோக்சபா உறுப்பினர் ஆவதுக்கான தகுதி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதுக்கான தகுதிகள். சரிங்களா. அடுத்து வந்து மத்திய அரசாங்கத்திலோ மாநில அரசாங்கத்திலோ ஊதியம் வழங்கும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கும் சரி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் சரி சேம் தான். இது அங்கே 50 பேர் முன்மொழிவாங்க, 50 பேர் வழிமொழிவாங்கன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தோம். இங்கே 20 பேர் முன்மொழியணும், 20 பேர் வழிமொழியணும். வைப்பு தொகை வந்து 15,000 ரிசர்வ் பேங்கில் வச்சுருக்கணுங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பதவி பிரமாணங்க. இவருக்கு பதவி பிரமாணம் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பாங்க 67 படி. சரிங்களா. பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்றத நிபந்தனை. ஓகேங்களா. கோல்ட் ஆகிட்டு இருக்குது, ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு உறுப்பினராக இருக்கும் ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் அவரது உறுப்பினர் பதவி காலியாக கருதப்படும். சரிங்களா. துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செஞ்சிட்டாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் காலியாக கருதப்படும். சரி, பதவி காலம் வந்து பார்த்தோன்னா 67 சொல்கிற ஆர்டிக்கல் 67. இவருக்கு 5 ஆண்டு பதவி வகிப்பார். எந்நேரம் பதவி விலகிக் கொள்ளலாம். பதவி விலகினால் குடியரசுத் தலைவரோட பதவி கருது மாற்றி கொடுத்துக்குவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி விலகிறதுனா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும், துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகுனா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா. ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருக்கான தீர்மானம் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர அவை என்னென்னா ராஜ்யசபா. சரிங்களா. இத்தீர்மானம் லோக்சபாவில் வந்து ஒப்புதல் பெறணும். இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவருடைய பணி அதிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். துணை குடியரசுத் தலைவர் தனது பதவியின் அடிப்படையே ராஜ்யசபாவின் தலைவராக செயல்படுவார். சரிங்களா. ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுறாருல,
அவருக்கு வந்து ராஜ்யசபாக்கான ஃபண்டு ஏதாச்சும் இருக்கா? அதாவது ராஜ்யசபாவுக்கான மாநிலங்களவை தலைவருக்கான அவருக்கு ஊதியமோ படியோ இல்லைங்க. அது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரத்து 97 என்ன சொல்லுது அப்படின்னா, துணை ஜனாதிபதியான மாநிலங்களவை தலைவராக இருக்கும் அவருக்கு தொடர்பாக எந்த ஒரு ஊதியமோ படியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக இல்லைங்க. துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன படியோ அதுதாங்க அவருக்கான படி. அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸு இங்கே இவங்களுக்கு இல்லை அப்படின்றது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 97. சரிங்களா? குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக பொறுப்பேற்பார். ஆர்டிக்கல் 65 சொல்லுதுங்க. துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க சூழல் ஏற்பட்டால் அவர் வந்து ராஜ்யசபா தலைவர் பொறுப்பு வகிக்க மாட்டார் அப்படின்றாங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவர் ப்ரொமோட் ஆகிட்டாருங்க. அப்போது ராஜ்யசபாவுடைய தலைவராக அவர் வந்து வரமாட்டார். சரிங்களா? இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுவார். அங்கே சேர்பர்சனில் வைஸ் சேர்பர்சன் வரும். இங்கே சபாநாயகர் வந்து ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்னு வரும். அங்கே சேர்பர்சன் ஒன்று வரும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கலாம். சபாநாயகர் துணை சபாநாயகர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்னு வரும். அதே ராஜ்யசபாவில் வரும்போது சேர்மன் வைஸ் சேர்மன்னு வரும். அப்போ சேர்மன்ன்றது யார்? குடியரசுத் தலைவர், அவர் தான் தலைவர். வைஸ் சேர்மன்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர். சரிங்களா? அந்த துணைத் தலைவர் தான் வைஸ் சேர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைத் தலைவராக இருப்பாருக்காண்டி இவர் வந்து குடியரசுத் தலைவராக ப்ரொமோட் ஆகிட்டாருன்னா அந்த சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து அவைக்கு தலைமை தாங்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஜாயின் கூட்டம்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஜாயின் கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர், ஜாயின் கூட்டத்தை தலைமை தாங்குபவர் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சப்போஸ் சபாநாயகர் வரலைன்னா துணை சபாநாயகர் வந்து இருப்பாருங்க. அப்போ துணை சபாநாயகரும் இல்லை அப்படின்னா அடுத்து ராஜ்யசபாவுடைய துணை வைஸ் சேர்பர்சன் இருக்கார்ல அவர் தலைமை தாங்குவார். சரிங்களா? அவரும் இல்லைன்னா அப்போ அந்த டெம்பரவரியாக அங்கேயே எலெக்ட் பண்ணி ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா? தெளிவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒப்பிடுதலைங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மார்க் கொஸ்டின் வந்து நாங்கள் மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம் 3 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அனலைஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துலாமா? சரி. ஆர்டிக்கல் வந்து 52 வந்து குடியரசுத் தலைவருங்க. ஆர்டிக்கல் 63 வந்து துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பாங்க. இங்கே லோக்சபா அனைத்து பேருமே நியமன உறுப்பினர்களும் சேர்ந்து பங்கேற்பாங்க. சரிங்களா? ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா ஓகே. குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க. இதில் பங்கேற்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த பாண்டிச்சேரியும் டெல்லி இருக்கிற சட்டமன்றத்துலையும் சரி மாநில சட்டமன்றங்களையும் சரி அவங்கெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு பதவியில் வரமாட்டாங்க தலைவர் இதில். அதே மாதிரி லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி கொண்டு இருக்க வேண்டும். ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் கொண்டு இருக்க வேண்டும். இது 35 வயசு இருக்கணும் ராஜ்யசபா ஆகிறதுக்குன்னா. சரிங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பதவி பிரமாணம் செய்வாங்க. குடியரசுத் தலைவரே இவருக்கு பதவி பிரமாணம் செய்வாங்க. சரிங்களா? பாராளுமன்றம் எந்த ஒரு அவையிலும் தலைமை தாங்க மாட்டார். இவர் ராஜ்யசபாவுக்கு தலைமை தாங்குவார். சரிங்களா? வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து இவர்கிட்ட கொடுக்கலாம். இவர் வந்து ராஜினாமா கடிதம் இவர்கிட்ட கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தலில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சரத்து ஆர்டிக்கல் 21 என்ன சொல்கிறாங்கன்னா ஜனாதிபதியோ இல்லை துணை ஜனாதிபதி தொடர்பான பிரச்சனைகளை வந்து ஆர்டிக்கல் 71 படி தீர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிவு இறுதியானதுன்னு நான் சொன்னல. இவங்களுடைய எலெக்ஷனில் உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு இறுதியானது. இவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை வந்து பிரச்சனை வந்து எழுப்பக்கூடாது. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி மேற்கொண்டு வரும் பிரச்சனைகளை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதியோ இல்லை துணை ஜனாதிபதியோ தேர்வு செல்லாதுன்னு அறிவித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு யாராலையும் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 71. அதுக்கடுத்து ஜனாதிபதி எழும் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் உட்பட்ட புதிய சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே. ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனாதிபதி தேர்தலில் எழும் பிரச்சனைகள் அல்லது சந்தேகங்களுக்கு நாடாளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டு புதிய சட்டங்களை ஏற்றி தீர்த்து கொள்ளலாம் அல்லது முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா தலையீடு பண்ணுறது யாருன்னா உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. அது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ஆர்டிகல் 71 சொல்லுது. சரிங்களா? 2 பேருடைய எலெக்ஷனுக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்திய துணை நீதிபதியினுடைய அந்த அட்டவணை, இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் அதுலேருந்து கேட்கல அப்படின்னா இதுலேருந்து கேட்கலாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்படி வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட் படிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் முதல் துணை ஜனாதிபதியாக இருந்து அங்கே அடுத்த ஜனாதிபதியாக இருப்பார். தொடர்ந்து 2 முறை பதவி வகித்தவர் இவர் தான்ப்பா. சரிங்களா? அடுத்து ஜாகிர் ஹுசேன், இந்த பதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லீம் தலைவர் இவர் தான். அப்புறம் விவி கிரி வந்து பார்த்தோன்னா ஜனாதிபதி பதவிக்காக ராஜினாமா செஞ்சவர் இவர் தான், விவி கிரி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கோபால் ஸ்வர பதக்கன்னு சொல்லுவாங்க, கேஎஸ் பதக்கன்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதி பதவி உயர்வு பெறாத முதல் துணை ஜனாதிபதி இவங்க தான். சரிங்களா? அவங்க அடுத்தடுத்தும் வந்து பார்த்தோன்னா பதவி உயர்வு பெறுவாங்க. இவங்க மட்டும் பதவி உயர்வு அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிடி ஜாட்டின்றது பார்த்தோன்னா தற்காலிக ஜனாதிபதி ஆக்டிங்காக இருந்தார். இதயதுல்லான்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து துணை ஜனாதிபதி ஆனவர். இவர் ஜனாதிபதியாகவும் ஆக்டிங் ஆகியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர். பின்னர் இந்தியாவின் ஜனாதிபதி ஆனவர் இவர் வெங்கட்ராமன். சங்கர் தயாள சர்மன் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டாங்க. எலெக்ஷனில் வந்து போட்டியே இல்லைப்பா. இவர் வந்து சிங்களால் வந்து ஜெயித்தவர் இவர் சங்கர் தயாள சர்மா. நாராயணன்ன்றது பார்த்தீங்கன்னா முதல் தலித் சமூகத்தை சேர்ந்தவருங்க நாராயணன். அதே மாதிரி கிருஷ்ணகாந்த்ன்றது பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கும்போது இயற்கையில் எழுதுகிற ஒரே துணை ஜனாதிபதி கிருஷ்ணகாந்த். இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பைரவ் சிங் ஷோவத் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் முன்னாள் முதல்வரான பாஜக பின்னணியிலேருந்து வந்தவர் இவங்க. முகமது அமீது அன்சாரி வந்து ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு தொடர்ந்து 2 முறை பதவி வகித்தவங்க இவங்க தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா வெங்கைய நாயுடு வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற விவகாரங்கள் மிகுந்த அனுபவம் கொண்டவர் இவர். ஜெகந்தீப் தன்கர்ன்றது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோடைய ஆளுநராக இருந்து பதவிக்கு வந்தவர். இப்போ இருக்கிற ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் திருப்பூரை சேர்ந்தவங்க. சரிங்களா? 2026 ஏப்ரல் 26 நிலவரம்படி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தோன்னா தற்போது வந்து துணை ஜனாதிபதி. செப்டம்பர் 12, 2025 பொறுப்பேற்றார் இவர். சரிங்களா? தேங்க்யூ. துணை ஜனாதிபதி ஓரியன்டாக இன்னைக்கு கிளாஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? பாலிட்டியில் அடுத்து வந்து முக்கியமான கிளாஸோட பார்க்குவோம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 10 பேர் பார்ப்பாங்க, மற்றவங்களாம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.